வெல்கம் பேக் டு ப்ரோக்கன் கேமிங் சேனல்ஸ் மக்களே. இன்றைக்கி நம்ம சோலோவாக ரேங்க் புஷ் பண்ணியிருந்தோம். பிஆரில் கரெக்டாக ப்ரொகேட்டியில் இறங்கிட்டு இருக்கும். இந்த மேட்ச் கடைசி வரைக்குமே பரபரப்பாக இருக்கும். இல்லை நான் மொத்தம் 5 கில் எடுத்திருப்பேன். பார்த்தேன் பேர் அவனும் எனக்கு என்ன பயம்னா, அவன் ஸ்டார்டிங்கே கண்ணெடுத்து நம்மள போட்டானா எப்படியோ சோலோவில் போயிருந்தனால இது இருக்கும். எதுக்கும் சுற்றி வேகமாகவே இறங்கினேன். இது சாப்பிட்டா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கேக் சாப்பிட்டா இது ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இனிமேல் தினம் நம்ம ரிவார்ட்ஸ் பற்றி தான் நம்ம எல்லாமே போடுவோம். நான் என்ன சுற்றி பார்த்தேன், அவன் வரான். நான் அப்புறம் உள்ள கன்று இது எல்லாத்தையும் எடுத்தேன். ஏயுஜி கிடச்சிது. சரி, லாங் ரேஞ்சுக்கு அது யூஸ் ஆகும் நான் நம்பிட்டேன். கரெக்டாக பேக் சைடில் இருந்துச்சு. சரி, அவன் பின்னாடி தான் இருப்பான். ரெண்டுத்தையும் மாற்றிக்கிட்டேன். கரெக்டாக நான் இங்கேயே ஊக்காங்க போட்டேன். அப்படி பொறுமையாக போயினே இருந்தா கரெக்டாக ஜிப்லைன்லேருந்து அங்கே வந்து இறங்கினான். ஏயுஜி மாட்டிக்கினேன். இது என் மேலே தான் தப்பு. கேக் சாப்பிட்ருந்தேன். அது எதுனாலனா நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் இதை. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இல்லை, ஐயோ நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தோம். மெயின் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டு டிஃபால்ட் மாற்றிட்டேன். ஒரு 18 கொடுப்பேன், செத்துருவானா. இவன்ட்டு தான் எல்லாம் விட்டு எடுத்தா ஏயுஜிக்கு மட்டும் புல்லட்டே கிடைக்காது. ஐயோ செத்தோம். லாங் ரேஞ்சிலேருந்து எவ்வளோ அடித்தாலும் பிரச்சனை. இப்படி குச்சா லைஃப் காலி, அப்படி குச்சா சரி சுற்றினி இறங்குவோன்னு இப்படி வந்து கரெக்டாக இந்த இடத்துல. இது ஆக்சுவலாக இந்த மேட்ச் நம்மகிட்ட 10 இருந்திருக்கும். ஐயோ மேலும் இது ஒரு இதுன்னு இதெல்லாம் எனர்ஜி எல்லாம் கொடுத்து நேராக இறங்கினிருந்தா தூரத்தில் அவன் இறங்கதை நானே பார்த்துட்டேன். உங்களுக்கு அவன் இறங்குறானா உடனே ஏயுஜி எடுத்து ஸ்கோப் போட்டால் கிடைக்கவே இல்லை. பின்னாடி இருந்து ஒருத்தர் சுடுவான். இது போட்டு நான் இவனுக்கு ஹெச்பி கொடுத்துருந்தா ஐயோ என்னடா இது க்ரோனோ. இது அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துப்போம், அதை எடுத்தேன். வேறு வழி இல்லை, இந்த மேட்ச் ஓடணும்னு ஓடினேன். ஓடிடுறா கைப்புள்ளன்னு ஓடுறோம் சுற்றி முற்றி அடிக்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்க நான் சாவனா உங்களோட கொலை பண்ணா இது ஒரு ஹெச்பி போடுவேனா. ஆக்சுவலாக மொத்தம் 4 க்ளோவர் கையில் கொடுத்துருப்பான். நான் உசாராக அந்த வீட்டுக்குள்ளே ஏறிடுவேன். இனி நம்ம மேலே அடிப்படாது, எதுவுமே பண்ண மாட்டேன். கரெக்டாக வீட்டுக்குள்ளே போவானா இவனும் இவன் வரதுக்குள்ளே நம்ம பார்த்து எல்லாம் முடிச்சுருவோம். மேலே ஏறி கரெக்டாக இது பின்னாடி வந்து உட்காந்துப்பேன். மெடி எடுத்துப்பேன். பைசனி இதையும் டபுள்யூக்கில் போட்டு வச்சுருப்பேன். ரீலோடெலாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே சரி லூட் எடுத்துருவோம். பைசனை வச்சுட்டு கரெக்டாக அவன் வரானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இதோ கரெக்டாக இதுக்குள்ளே போயிட்டு வருவேன். திருப்பி வந்து இது இடிச்சிடும். எதுவுமே உட்காந்து தான் வருவான். நான் பார்த்தேன் கரெக்டாக இந்த இடத்துல இட்லிஸ்ட் வந்துடும். நான் சரி அவன் தான் இட்லிஸ்ட் போட்டுப்பான்னு பார்த்தா உட்காந்துனே வந்தான். கடைசியில் ஒரு ஹெட் வச்சு முடிச்சுவேனா. இதில் இவன்ட்டு வந்து லூட் எடுத்தா ஹிட்லிஸ்ட் என்கிட்ட தான் வருதுன்னு பார்த்தான். நான் கீழே எனக்கு ஐட்டம் ஃபைண்டரில் இது கிடச்சிது. எர்ரா சூப்பர் மெடி எடு. இங்கே இப்போ நான் விட்ட எல்லாம் குளோவால் எனக்கு இதில் கிடச்சிச்சு. பார்த்தா ஹிட்லிஸ்ட் வேகமாக பக்கத்தில் வருது. ஏயோ முஞ்சிதுரா என் கதைன்னு உக்காந்துட்டேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல். நான் அதுக்கும் பின்னாடியும் பார்த்துருந்தேன். லாங் ரேஞ்சிலேருந்து அஸ்தா ஆல்மோஸ்ட் ரேங்க் நக்கிட்டு போயிடும்னு அப்படியே இருந்தேன். கட்சியில் எத்தனை அப்புறம் தான் பார்த்தேன் எம்பி பார்த்தி அவன் கையில் அழுத்தி பிடிச்சி இது ஒரு கிரிகின்னு முடிச்சிட்டோம். சரி இதுதான் முடிச்சிட்டோம். சரி எப்படியோ நான் பேசுறது உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த சவுண்டை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இது நம்ம ஃப்ரீ ஃபயர் ரெக்கார்டிங் தான். இப்போ என்ன நம்ம எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை. இதுதான் நம்ம போன மேப்பு. இப்போ நான் மார்க் பண்ணால் கூட மார்க் பண்ண முடியுது. சூப்பர், பரவாயில்ல. இவ்வளோ செட்டிங்ஸ் ஃப்ரீ ஃபயரில் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். பின்னாடி ஒருத்தன் அடித்தான். சரி அவனை தேடி போகலான்னு ஏயுஜி எடுத்து கரெக்டாக இது சுட்டு இதே எடுத்துப்பேன். நீங்கள் இது எல்லாமே வந்து பிடிங்க. ஏன்னா ஓட வந்து வேகமாக இருக்கும். 3 கில் எடுத்துட்டேன்னா 4வது கில் எங்கே எடுப்பேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஃபீல்டு அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தெரியுதா,
இருக்கும். இதில் எதுவுமே இருக்காது. என் பேக்கில் இருக்க எல்லாத்தையும் மிஷின்லாம் போட்டு என் பேக்கில் அவன் அந்த இட்லி தடிச்சாக்காரங்கள இட்லி தடிச்சாலும் அது 3 இது கிடச்சிது அப்கிரேடில் வச்சுப்பு. நம்ம டீமோடு போனால் அந்த நாய்ங்களுக்காச்சும் கொடுத்துருக்கலாம். டீமோடையும் போல் வந்து இல்லைன்னு தாவுனா தூரத்தில் எனக்கு மெடிக்கிட் காமிச்சிது. என்கிட்ட சுமார் ஒரு 5 மெடி தான் இருந்தது. அதுக்கடுத்து மேட்ச் முடியும் போது கரெக்டாக பார்த்துருந்தேன் அவனை வச்சுருப்பேங்க. அவன் மேலே தான் இருப்பான்னு தெரியும். நான் சென்டர் ஜோன் எங்கேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வேகமாக போய் பண்ணிட்டேன். அதுதான் இங்கே பிரச்சனை. லாஸ்ட்டில் பாருங்கள் மொக்கம் வாங்கியிருப்போம். புயா அடிக்க வேண்டிய மேட்ச். நாங்கள் பார்த்துருவோம் அந்த இடத்துல இந்த ரே இருக்குன்னு. கரெக்டாக என்ன பண்ணுவேன், மெடி எடுத்துப்பேன். இதை ஏஆர்எம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எங்கேயோ பார்த்தோமே, இங்கே தானே அதை பார்த்தோன்னு தேடினே போவோம். இங்கே இருந்து தான் என்கிட்ட டிமிட்ரி ஸ்கில் இருந்தது. இதை மாதிரி கீழே இதை வந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் விட்டேன். இங்கே வந்து டிமிட்ரி ஸ்கில்லையும் எடுத்துகிட்டு இதோடையே ஏறினேன். இனிமேல் எங்கே இருக்கான்னு காட்டும். நல்லா பாருங்கள், இவ்வளோ நேரம் இங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நானும் பைசனை தான் எதுக்கும் ஆக்டிவில் வச்சுருப்பேன். ஏன்னா லாங் ரேஞ்சை வச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் ஷார்ட் ரேஞ்ச் அடிக்க முடியாதுங்க. மெடி இருக்கும், மெடி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏகேல இது ஒன்று இருக்கும், அதை எடுப்பேன். அதை எடுத்தால் இந்த இடத்துல இது இருக்கும். உடனே டிமிட்ரியை மாட்டிட்டு இதை தூக்கி இங்கே வெளியில் இப்படி போட்டு இதை வந்து எடுத்து அப்புறம் இங்கே வந்தால் இதெல்லாம் இருந்தது. பேக்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. இது எஸ்எம்ஜி ஆமோ மாற்றி பண்ணேன். அதுக்கடுத்து திருப்பி உள்ளே வந்துட்டு அந்த இது வந்துச்சு என்ன ஏர் ட்ராப்பு போய் அதை லூட் எடுத்தேன். பார்த்தா கன்னியில் டபுள் மூணு வச்சுருப்போம். ரீலோட் பண்ண செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் குவாட்ரா டேக்டவுன் எடுத்துட்டேன். அதான் 4. அது கடைசியாக பார்த்தா கரெக்டாக ஜோனும் வந்துருந்தது. இது குடிச்சிட்டு சரி ஏறுவோம், ட்ரெஸ் அடித்தா தான் உண்டுன்னு. இது ஆக்சுவலாக இந்த க்ளோவால் எனிமி சுட்டால் மட்டும்தாங்க இது வருது. அதுனா ஹெச்பி ஏறுற இது அந்த லைன் வருது. நாம்ளே நம்ம க்ளோவால் சுட்டால் அந்த லைன் வர மாட்டுது. இந்த இடத்துலையும் டிமிட்ரி ஸ்கில்லை மாற்றிருக்கு. இது உட்காந்து சரி சாப்பிட்லான்னு பார்த்தா உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னா தூரத்துலேருந்தே அவனாச்சா எக்ஸ்ட்ரா பிரச்சனைங்க. ஏன்னா 19 பேர் தான் இருக்காங்க 4 பேரில். இதில் என்ன சந்தோஷம்னா சாப்பிடும் போது ஹெச்பி ஏறினே இருப்பான். ஆனால் ஹெட்டு வச்சானா அதுதான் எனக்கு ஒரு தலைவிதி. பார்த்தா ஜோன் வந்துச்சு. சரி இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படியே ரிவர்ஸ் வச்சுருந்தேன். அந்த தூரத்துக்கு இதை பார்த்தேன். இது மொத்தம் 10 இருந்துச்சு. சரி 10ல் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இதை வந்து ரீலோட் பண்ணிட்டு இதில் உட்காந்தே இருந்தேன். கரெக்டாக ஜோன் வந்துச்சு. ஜோனில் கொஞ்சம் அடி வாங்கிட்டு சரி ஏறுவோம் அப்படின்னு. எனக்கு என்ன பயனா இந்த கிராசிங்கில் எவனாச்சும் வந்தானா ஜோன்லேருந்து வெளில வரும்போது அடிச்சிட்டாங்கன்னா அது கஷ்டம் நம்மளுக்கு. ஏன்னா எனக்கு போட்டு செகண்ட் ஜோன் இப்போ நான் ஓடி வந்துருக்கு. அந்த இடத்துலையும் பார்த்தேன் எதுவும் இல்லை. அப்புறம் சென்டர் ஜோன் எங்கன்னு பார்த்தேன். கரெக்டாக அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு எங்கே மார்க் பண்ண தெரியுமா, கரெக்டாக இருங்க போங்க மார்க் பண்ணி கரெக்டாக இந்த கோல் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும். நான் போவேன் அங்கே தான் இருங்க காட்டுறேன். லைனு காட்டுது. அங்கே மான்ஸ்டர் டக் இறங்கிச்சு. அதுவே நான் உஷாராயிட்டேன். மான்ஸ்டர் டக்கில்லாம் இறங்கிச்சுன்னா இப்போ எவனோ இருக்கான். ஏன்னா இப்படி ஓடும் போது இதுலேருந்தே அவனாச்சும் பேக் கஷ்டம். அங்கே மான்ஸ்டர் இருக்குது. நல்ல வேலை நம்மளை பார்க்கலாம். நான் கூட யோயோ ஏற்றிடாது அண்ணா ப்ளீஸ்ண்ணா கதறி ஓடுறேன். அசஸ்னல் பின்னாடி அவன் கரெக்ட் நல்ல வேலைங்க. அங்கே ஓடுறவனை பார்க்கவே இல்லை. நீ தாண்டா டிரைவர், ஒன்றை வச்சு தாண்டா ஓட்டணும். தூரத்தில் அங்கே க்ளோவல் ஐயோ இப்படியும் ஏற முடியாதா? சுற்றிட்டு போய் ஏறி போ. நல்லா பார்த்தீங்கன்னா மேப்பை சென்டர் ஜோனை இங்கே போடுற மாதிரி தான் காமிச்சிருப்பான். ஏமாடாதீங்க சரிண்ணா தீடி பையன் பேரிச்சிங்க. கரெக்டாக தான் அங்கே தூரத்தில் வீடு தெரியுதா இந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போய் மேலே உட்காந்துருவேன். கரெக்டாக தரோம் அவனால் மிச்சா கீழே வந்தா கரெக்டாக இங்கே ஒருத்தன் இருப்பான். பைசன் வச்சு எட்லியே கீழே அப்படின்னு அடி பண்ணிங்கன்னா அவங்களாம் நாங்கள் வர்த்தில்லை. திருப்பியும் சொல்கிறேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் வேஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என் வீடியோ 2-3 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஆனால் தான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா மேலே எவனா வச்சிருப்பானோன்னு பயம். வீடியோ நல்ல வேலை மேலே எவனும் இல்லை. நீங்கள் வந்து சென்டர் ஜோன் கன்ஃபார்ம் இதில் அந்த தண்ணியில் போடுவான் பார்த்துக்கலான்னு உக்காந்துட்டேன்.
கடைசியில் பாருங்க ஹெச்பி எல்லாம் செம்மையாக தரமாக இருக்கும். 2x ஸ்பீடில் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா. நானே 1-2 வாட்டி சரி அவனாச்சும் வருவான் அடிப்போம்னு இருந்தேன். கடைசி வரைக்கும் ஒருத்தன் வரலையே, கதற விட்டாங்க என்ன. கடைசியில் ஒருத்தன் வந்தானா சரி இவன் அடிச்சுட்டு ஜோன் கரெக்டாக வந்துச்சு. சரி சென்டர் ஜோன் இங்கே இல்லை, நடுவில் சென்டர் ஜோனை மாற்றிருப்பான். இதுதாங்க நம்மளால் நம்பவே முடியாது. சரி நான் கூட இந்த சைடில் இருந்து நினச்சி வருவான் அடிக்கலான்ட்டு பார்க்குறேன், எவனும் வரல. நான் சுட்டு காமிக்கிறேன். சென்டர் ஜோன் கரெக்டாக பாருங்கள், இங்கே பாருங்கள் சென்டர் ஜோன் கரெக்டாக தான் போட்டானா. நான் இருக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி தான் சென்டர் ஜோன் போட்டானா. நல்லா பாருங்கள். வேணா ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். சென்டர் ஜோனு இந்த வட்டத்தில் தான் போட்டிருக்கேன் தெரியுதா. இந்த இடத்துல எந்த ஜோனும் இல்லை, இந்த இடத்துல இங்கே இல்லை. நான் இதுக்கு கொஞ்சம் தூரம் தான் போகணும். கரெக்டாக பாருங்கள். பார்த்துக்கோங்க. இதுலேயும் ஒரு சென்டர் ஜோனை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த முனையில் போட்டுருவான். நான் செத்துட்டோன்னு பார்த்தா செத்துட்டேன். உண்மையில அதுதான் வந்தது. நம்ம வெறும் கேமிங் வீடியோ மட்டும் தான் இன்னும் போட்டுன்னு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வீடியோ அதெல்லாம் போடுங்கன்னு சொன்னால் நம்மளும் போடுவோம். நான் என்ன பைத்தியக்காரந்தரம் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருங்க. இப்போ ஒரே நிமிஷம். சாரி ஓப்பன் பண்ணுறேன், பாஸ் பண்ணிடுறேன். சரி தூரத்தில் சரி போனால் பைசன் எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் ஒருத்தன் மேலே ஏறுவான்னு. இருந்தாலும் கீழே சண்டை நடக்குதா அப்படின்ட்டு மேலே நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு புல்லட் ஷூட் காமிச்சேன். வந்தானா டிமிட்ரி போட்டு வச்சிருந்த ஸ்கில்ல கரெக்டாக ஜோன் டொம்முன்னு இருந்தீங்க நின்றுமா. ஐயோ டே ஜோன்ரா ஓடுங்கடான்னு இவங்கிட்டேருந்து லூட்டுங்கள்லாம் எடுத்து ஹேண்ட் கேனான் வச்சுருந்தான் க்ளோவால் உடைக்க. நான் கரெக்டாக பாருங்களேன் அந்த அறிவு. நான் அந்த க்ளோவால் மட்டும் போடலன்னா இந்நேரம் எடுத்துப்பேன். ஏன்னா அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்து அந்த வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா சென்டர் சொன்ன எங்கே போட்டான்னு இன்னொரு சொன்னேன். ஏன்னா கீழே இறங்குது ஆபத்துன்னு பார்த்தேன். இப்படி இறங்கினா முடிச்சிருவாங்கன்னு. சரி இந்த இடம் கேப்பு தெரியுது பொறுமையாக இறங்குவோம். இந்த இடத்துல அங்கே ஒருத்தன் கீழே அடிங்களா இங்கே இன்னும் சானிட்டர் கேட்டு வருவானா. ஐயோ ஓடு மேலே ஓட்டேன். கரெக்டாக இங்கே நின்றேன். கிரானைட் சைட் தூக்கி போடுவேன் சாவுதான்னு பார்த்தா ஜோன் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே இன்னும் இந்த வேலைக்காக இருந்துச்சா. இவனை அடித்து முடிச்சு ஒன்று போட்டால் டிமிட்ரி போட்டுவானா. ஐயோ ஹெச்பியை பாருங்கள் 46 தாங்க இருந்து. இந்த குடிச்சிட்டே ஏறினங்க நான் அஸ்மா போனவன் மேலேருந்து அடிதான். நாளே ஒரு வீடியோ போடல் சந்திப்பது நான் யாரோ உங்கள் புரோக்கன் கேமிங்ஸ்.